முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல திதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விரதம் சஷ்டி விரதம். மாதத்துக்கு 2 முறை வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி, தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி. இந்த 2 சஷ்டியில எதுல விரதம் இருந்தா அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். உண்மையை சொல்ல போன 2 பட்சங்களிலும் வரக்கூடிய சக்தியும் அதீத பலன் கொண்டது. நமக்கு பிரச்சனை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டியிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். நல்ல விஷயத்த தொடங்குறோம், அது மென்மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டிலையும் விரதம் இருக்கலாம். எந்த ஒரு சஷ்டியில நீங்க விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானோட அனுகிரகத்தால நம்மளோட கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நாளைக்கு தேய்பிரை சஷ்டி. இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு முறையா விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கள் மேலும் ஒவ்வொரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைச்சு செவ்வரளி மலர்களால் அர்ச்சிக்கும் போது முருகப்பெருமானோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் முருகனோட பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.